ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு சமைக்கிறதுக்கான பெரிய மூடே இல்லைப்பா. என்னன்னு கேட்டால் இந்த காம்பினேஷன் ஒழுங்காக செட் ஆகுமா அப்படின்ற ஒரு யோசனையோட தான் எனக்கு சமைச்சிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சமைச்சிருக்க பீஃப் காந்தாரியோட ரெசிபியை வந்து தனி வீடியோவை தரேன். நான் செம்ம சூப்பராக வந்திருக்கு. சின்ன வெங்காயம், அரைச்சி விட்ட மசாலா இந்த மாதிரிலாம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. சமைச்சு முடிச்சு டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையாகவே இது ரைஸுக்கு செட் ஆகுமா. பராட்டா மாதிரி வச்சிருந்தா செம்ம சூப்பராக இருந்திருக்குமே. எனக்கு அப்புறம் தான் யோசனை வருது. சரி, ஓகே, பீஃபை தான் இப்படி பண்ணிட்டோம், ப்ரான்ஸாவது நல்லா பண்ணலாமே யோசிச்சுக்கிட்டே வேற மாதிரி பண்ணிட்டேன். நான் வழக்கம் போல எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். ப்ரான்ஸுக்கு எந்த மாதிரி மசாலாலாம் போட்டிருக்கேன்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டாச்சு. நம்ம இந்த ரைஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சமைக்கும் போது நல்லா வரும். நான் இந்த ரைஸ் பண்ணலாம், இந்த கிரேவி பண்ணலாம்னு சொன்னால் இதுக்கு இது காம்பினேஷனாக வருமானு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. கிரேவியாகவும் ரைஸாகவும் தனித்தனியாக ரொம்ப சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்றா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கே ஹோப் இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். லாஸ்ட்டாக ப்ரான்ஸ் இறக்கும் போது மாசி பொடி போட்டு விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. யார் ஊர்ல இந்த மாதிரி ப்ரான்ஸ் பண்ணும்போது மாசி பொடிலாம் போட்டு நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? புலாவ் பண்ணலாமா இல்ல நெய் சோறு பண்ணலாமா இப்படி யோசிச்சுக்கிட்டேவும் புலாவுக்கு போற ஜாகிசராவையும் போட்டு நெய் சோறுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட்டகிராம் ஏலக்காய் போட்டு நெய்ல தாளிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாளிக்கவும் செஞ்சுட்டேன். இது என்னவா வரப்போகுதுன்னு எனக்கே சுத்தமா ஐடியா இல்ல. இப்போ அவுட்கம் வந்து புலாவா வருமா நெய் சோறா வருமா? பரவாயில்ல, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டாச்சு. இதெல்லாம் செஞ்சு பேசாம பாஸ்மதியில் ஆக்கிருக்கலாம்ல, அப்பயாவது நல்லா வந்திருக்கும்ல. புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு சீரக சம்பால் ஆக்கி விட்டேன். என்ன சஃபினா இன்னைக்கு பண்ணிருக்கீங்க கேட்டா எனக்கே தெரியலப்பா இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு. இந்த மாதிரி டே உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? அதாவது வந்து தனித்தனியா பார்த்தா எல்லாமே சூப்பரா இருக்கும். இவங்க எல்லாம் ஒன்னா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிக்கவே முடியல எனக்கு. இன்னைக்கு சமைச்ச எல்லாத்தையுமே 1 மணி நேரத்தை சமைச்சு முடிச்சிட்டேங்க. வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப பரபரப்பா இருக்கும். என்னைக்குமே கிச்சன்ல வந்து திறந்து பார்க்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் என்ன சமைச்சிருக்கு. இன்னைக்கு திறந்து பார்த்து இதெல்லாம் சரிதான், இதுக்கு ஊத்தி சாப்பிடறதுக்கு குழம்புங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு அப்படியே வெடிச்சு செதறிட்டேன் நானு. இந்த மாதிரி சாப்பாடுக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற ஐட்டமா குழம்புங்க கேட்கிறாருப்பா.